எங்கள் ஊர் ஆற்றுலேருந்து பக்கத்தூர் கம்மாய்க்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்க வாரியாக தாங்க இறைச்சி மீன் பிடிச்சோம். இறைக்கிறத வீடியோ எடுக்க முடில. பாருங்கள், எங்களுக்கு நல்ல பெரிய ஜிலேபிலாம் மாட்டிருந்துச்சு. நல்ல சைஸான ஜிலேபிலேருந்து சின்ன சின்ன கெண்டை குஞ்சு, கெளுத்தி குட்டி, ஐரக்குட்டி எல்லாம் மாட்டிருந்துச்சிங்க. இறைச்சதை தான் வீடியோ எடுக்க முடில. ஃபேமிலியோடு வந்தனால வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடிலங்க. இறைச்சதுக்கப்புறம் தான் மீன் பிடிச்சதை எடுத்திருக்கேன். பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும். பாருங்கள், குட்டி குட்டி ஜிலேபி மீன், கெளுத்தி மீன், உலுவா மீன், நிறையா மீன் பிடிச்சேங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக இறக்கிறத காமிக்கிறேன். தம்பி தான் இறச்சிக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இறச்சிக்கிட்டு இருக்கான். இறகாப்பட்டி கட்டி அதில் இறச்சோம். இறகாப்பட்டியும் இடையில காமிப்பேங்க. பாருங்கள், இறச்சாச்சு. ஒரு பள்ளத்தை 4-5 பள்ளத்தை தனித்தனியாக இறச்சேங்க. ஒரு பள்ளத்தை 4-5 பள்ளமாக உருவாக்கி குறுக்க அணை வச்சு ஒவ்வொரு பழமாக பிடிச்சேன். பாருங்கள், ரெட்டை ஜிலேபி ஒவ்வொரு இடத்துலேருந்து பாஞ்சி வருது. பார்க்கவே பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. அழகாகவும் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குங்க வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ணன் தான் மீன் பிடிக்க கூட்டியாந்தாங்க. இறகப்பட்டியை வச்சு இறப்போம் வாடா தம்பின்னு. நானும் அண்ணனை இறச்சிட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தம்பியை லாஸ்ட்டாக மங்கை கொடுத்து இறடா தம்பின்னு அவன்கிட்ட மங்கை கொடுத்தாச்சு. தம்பி லாஸ்ட்டாக தான் வந்து இறக்கினான் பாருங்கள். இதில் வந்து கொசுவலை வச்சு இறச்சோம். இந்த கொசுவலையில் கெளுத்தி நிறையா வந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம தூக்கி போட்ட ஜிலேபி தண்ணிக்கு எதிரி குதிக்க பார்க்குது. மறுவாட்டி ஒரு பிட்டு 4 பிட்டா உருவாக்குனதில் மறுபிட்டை அணை வச்சுக்கிட்டு இருக்கோம். அணை வச்சு மறுவாட்டியும் இறக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், குட்டி குட்டி ஜிலேபியாக வந்துருக்கு. நல்லா மீன் பிடிச்சங்க, சரியான மீன் வேட்டை. மறு அணைங்க. இந்த அணையை வச்சுவிட்டு இங்கிட்டு உள்ள அணைக்கு இங்கிட்டு உள்ள தண்ணியை வந்து நம்ம இறைச்சம் பாருங்கள், அந்த சைடு திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் மறுவாட்டி இங்கே கொஞ்சமாக நம்ம இறைச்சாலே போதும், மீனை பிடிச்சிக்கலாம். காண இல்லை மண் வச்சிருக்கு. லாங்லேருந்து மண்ணள்ளி வீசுறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீச வேண்டியதாக இருக்குங்க. அது கரெக்டாக வந்து மண் விழுகலை, அங்கிட்டு இங்கிட்டு செதறி விழுகுது. அணை வைக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி மீன் தண்ணியை திறந்து விட்டு இறைச்சி பிடிக்க ஈஸி. அந்த கம்மாயில் போகிற தண்ணி வாரியை இறக்கிறோம். இப்போ கொஞ்சம் இறைச்சி பிடிச்சிருக்கோம் மீன். இப்போ இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு அணையை வச்சுட்டு நம்ம இறைச்சி சைடு தண்ணியை வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டோன்னே இங்கிட்டு உள்ள தண்ணியை அவ்வளோதான் இறக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆறு நட்டுக்க தண்ணி கிடக்குது. தண்ணியில் சின்ன சின்ன பொடி கிடக்குது. இதில் தான் இறைச்சோம். அந்த இறகா பொட்டி மாட்டம் இருக்குது, சின்ன பொட்டி. அந்த பொட்டி தான் அங்கே இறைச்சோம். இறைச்சி நமக்கு புழுவாகவும் ஜிலேபியும் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் மீன் கிடக்குது. நம்ம கொசுவில் வச்சோம், அதில் போய் பார்ப்போம். இங்கே இந்த ஜிலேபி கெளுத்திலாம் கிடக்கும். கெண்டை குஞ்சு, கெண்டை குஞ்சு, குட்டி குட்டி ஜிலேபி. இது உள்ளே இருக்கே கெளுத்தி கிடக்க வாய்ப்பு இருக்குது. பொடி மீன் உள்ளே கிடக்குதுங்க. கெளுத்தி ஒன்று கிடக்குது உள்ளே இருக்க. கெண்டை குஞ்செல்லாம் கிடக்குது. பார்ப்போம் லாஸ்ட்டாக. உழுவா ஏறி படுத்துருச்சிங்க. உழுவா கெண்டை குஞ்சு. இந்த தம்பி அங்கிட்ட அணை வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மீனே இல்லைங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இறச்சோம். கொஞ்சம் ஒன்று ஜிலேபி கிடக்குது. கிடக்குது காய், அதை பிடிச்சிட்டு வாங்க, அங்கிட்ட பிடிப்போம். அவங்க தான் பிடிச்ச மீன். தோல்வா பிடிக்கிற மீன். உழுவா நிறைய கிடக்குது. 10-15 உலாகிட்ட பிடிச்சிருக்கோம். ஜிலேபியை பிடிப்போம். இந்த பெரிய ஜிலேபி ஒன்று தெரியுது. இந்த ஒரு ஜிலேபி. ஏம்மா, இந்த ஒரு ஜிலேபி. ஐயோ, 2 ஜிலேபிங்க.